சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று திருவாய் மலர்ந்து கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். உட்காருவோம். அன்பானவர்களே, நவம்பர் மாதம் முதல் ஓய்வு நாள் மிக சிறப்புமிக்க ஒரு நாள். புரோட்டஸ்டாண்ட் திருச்சபைகள் இந்த நாளை அகில உலக சண்டே ஸ்கூல் தினமாக, அகில உலக ஞாயிறு பள்ளி தினமாக இந்த நாளை ஆசரித்து மகிழ்கின்றன. அந்த வகையிலே இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையினுடைய ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளையும் ஓய்வு நாள் ஆசிரியரையும் நான் அன்றொரு முறை வாழ்த்துகிறேன். வருகின்ற நாட்களிலே இந்த ஊழியம் இன்னும் வளர பெருக ஆண்டவர் அருள் புரியட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த சிறப்புமிக்க நாளிலே சிந்தனைக்காக திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம், நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும். எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும். எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். மனகமே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா. வனகமே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா. எனது ஆசை நிறைவேறுமா. எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும். எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். தினமும் தேவத்தை பார்க்கிறேன், தேவாதி தேவனை துதிக்கிறேன். தினமும் வேதத்தை பார்க்கிறேன், தேவாதி தேவனை துதிக்கிறேன். ஜெபத்தை பேசி மகிழுகின்றேன், ஜீவ தேவனை வாழ்த்துகின்றேன். ஜெபத்தை பேசி மகிழுகின்றேன், ஜீவ தேவனை வாழ்த்துகின்றேன். வனகமே மையகமே எனது ஆசை நிறைவேறுமா. வனகமே மையகமே எனது ஆசை நிறைவேறித்தேன். எனது ஆசை நிறைவேறித்தேன். எனக்கு ஒரு ஆசை உண்டு,
எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். திருமறை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். திருவசனத்தின் ஊடாக ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகின்றேன். எங்கள் வல்லமை மிகுந்த அன்பை ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே கேட்க இருக்கின்ற வார்த்தைகள் எங்களுக்கு, குறிப்பாக பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு பேராசீர்வாதமாக அமைய ஆண்டவர் கிருபை புரிய வேண்டும் என்று அழைச்சிருக்கிறோம். இதை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஏற்கனவே நான் சொன்ன வண்ணமாக இந்த நாள் அகில உலக ஓய்வு நாள் பள்ளி தினம். குறிப்பாக ஓய்வு நாள் பள்ளி புரோட்டஸ்டாண்ட் திருச்சபையிலே ஓய்வு நாள் பள்ளி இயக்கத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்றவர் ராபர்ட் ரைட்ஸ் என்பவர். ராபர்ட் ரைட்ஸ் என்பவர் 1736 ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் நாள் இங்கிலாந்து தேசத்தில் உள்ள குளோசெஸ்டர் என்ற இடத்திலே பிறந்தார். இவருடைய தந்தை ஒரு ஜேர்னலிஸ்ட். குளோசெஸ்டர் என்ற ஒரு பத்திரிகையை அவர் வெளியிட்டுக் கொண்டிருந்தார். குளோசெஸ்டர் ஜேர்னல் ஒரு பத்திரிகை அவர் நடத்தி கொண்டிருந்தார். அவருடைய தந்தை இறந்த பிற்பாடு அவருடைய மகன் ராபர்ட் ரைட்ஸ் இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு செய்கிறார். அந்த வகையிலே இந்த ராபர்ட் ரைட்ஸுக்கு ஒரு நல்ல காரியம் இருந்தது. என்னவென்று சொன்னால், வாய்ப்பு கிடைக்கும் போது சிறைச்சாலைக்கு சென்று சிறைச்சாலையிலே கைதிகளாக அடைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு நற்போதனை செய்கின்ற ஒரு பழக்கம் அவருக்கு இருந்தது. அந்த வகையிலே ஒரு நாள் இவர் ஆலயத்திற்கு சென்று விட்டு திரும்புகிறார். ஆராதனை முடித்து திரும்புகின்ற போது ஒரு ஸ்லம் பகுதி வழியாக வருகிறார். ஸ்லம் என்று சொன்னால் தெரியும், சேரி பகுதியில் வைத்துக் கொள்வோமே, சேரி பகுதிக்கு வழியாக வருகிறார். அல்ல, அநேக குடும்பங்கள் அப்படியே திருவுரமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கடுமையான 6 நாள் கடுமையாக வேலை செய்வார்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று வேலை செய்வார்கள். அந்த நாட்களிலே தொழில் புரட்சி ஏற்பட்ட காலம். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வசதிகள். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று வேலை செய்வார்கள். இந்த 7ஆம் ஓய்வு நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரே ஒரு நாள் அவர்களுக்கு விடுமுறை. ஜாலியாக இருப்பார்கள். பிள்ளைகள் சண்டை போடுவார்கள், திருடுவார்கள், என்னென்ன வேண்டாத வேலைகள் உண்டோ அதெல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். இவர் ஆலயத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த போது 2 பிள்ளைகள் சேரை வாரி வைத்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சண்டை போடுவதை பார்த்த ராபர்ட் ரைட்ஸ் அவர்கள் அந்த பிள்ளைகளை பார்த்து நெருங்கி சண்டை போடுவதை தடுக்க அவர் முனைகின்றார். உடனே அந்த 2 பிள்ளைகளும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சேரை வாரி இவர் மேல் எறிகிறார்கள். எரித்து விட்டு அவர்கள் ஓட்டம் பிடிக்கிறார்கள். ராபர்ட் ரைட்ஸ் எதுவுமே பேசல, கோபம் கொள்ளவில்லை. அந்த சேற்றின் உடையோடு அவர் வீட்டுக்கு செல்லுகின்றார். வீட்டுக்கு சென்று யோசிக்கின்றார். ஒருவன் வளர்ந்து குற்றவாளியாகி ஜெயிலிலே கிடந்து அவனை போய் திருத்துவதை விட இந்த சிறு பருவத்திலிருந்தே பிள்ளைகளை நாம் திருத்தி எடுத்து கொண்டு வந்தால் குற்றங்கள் குறையும், ஜெயிலிலே இருப்பவர்களுடைய எண்ணிக்கையும் குறையும். அப்படி என்று யோசிக்கிறார்.
யோசித்து அதற்கு என்ன வழி அப்படி என்பதை பார்த்து ஓகே, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில சும்மா கிடந்து சண்டை போட்டுக் கொண்டு கிடக்கிறார்கள், ஞாயிற்றுக்கிழமையில ஒரு பள்ளியை நமக்கு ஆரம்பிப்போம் என்று சொன்னால், இவர்கள் பள்ளிக்கு ஸ்கூலுக்கு செல்லாத பிள்ளைகள், பள்ளியை நாம் ஆரம்பிப்போம் அப்படி என்று சொல்லி தன்னுடைய நண்பனுக்கு சொல்ல அவரும் உற்சாகமிட்டு ஒரு ஞாயிறு பள்ளியை எப்போது ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் 1780 ஆண்டு ஜூலை மாதத்திலே திருமதி மெரிடித் என்ற ஒரு அம்மையாருடைய வீட்டிலே இந்த ஓய்வு நாள் பள்ளி ஆரம்பமாகும். ஓய்வு நாள் பள்ளி ஆரம்ப நோக்கம் பிள்ளைகளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுப்பார். எழுத படிக்க கற்றுக் கொடுத்து விட்டு அந்த பிள்ளைகளுக்கு அடிப்படை சிலபஸ் என்னவென்று சொன்னால் பைபிள் தான் அவர்களுக்கு புத்தகமே. பைபிளை கற்றுக் கொடுப்பார். அதோடு தானாக மேத்தமெட்டிக்ஸையும் கணிதத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஓய்வு நாள் பள்ளி. இது அந்த பட்டணம் முழுவதும், குளோசெஸ்டர் பட்டணம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. அப்போது இந்த ராபர்ட் ரைட்ஸ் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தான் நடத்தி வந்த ஜேர்னல்ல, இந்த குளோசெஸ்டர் ஜேர்னல்ல 1783 ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி தன்னுடைய ஜேர்னல்ல முதல் பக்கத்திலேயே இந்த ஓய்வு நாள் பள்ளியை குறித்து ஒரு பெரிய கட்டுரை எழுதுகிறார். பெரிய கட்டுரை. அந்த கட்டுரை தான் இங்கிலாந்து தேசம் முழுவதற்கும் போகிறது. பத்திரிகை என்று சொன்னால் போகும், இங்கிலாந்து தேசம் முழுவதற்கும் போகிறது. அந்த ஓய்வு நாள் பள்ளியினுடைய முக்கியத்துவத்தை அந்த தேசம் முழுவதும் அறிந்து விட்டார். ரொம்ப பிரபலமான அந்த ஓய்வு நாள் பள்ளி. ஆகையினால்தான் அந்த நாளை, நவம்பர் 3ஆவது நாளை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அகில உலக ஓய்வு நாள் பள்ளி தினமாக ஆசரித்து மகிழ்கிறார்கள். இன்றைக்கு சரியாக வந்திருக்கிறது வாருங்கள், நவம்பர் 3ஆம் நாள். ஆகவே இந்த நாள் நமக்கு ஒரு சிறப்பு மிக்க நாள். ஓய்வு நாள் பள்ளியினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான நாள். அதான் நான் உங்களுக்கு முன்பாக வைத்த வசனம், நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும். பிள்ளைகளை பற்றி பூத்தோட்டத்தில் உள்ள மலர்கள் என்றெல்லாம் கவிதை பாடுகிறார்கள். எதிர்கால தூண்கள் என்றெல்லாம் பிள்ளைகளை குறித்து சொல்லுவது. ஆனால் பிள்ளைகளுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா என்று பார்த்தால் மிக மிக சொற்பமே. ஆகையினால்தான் சொல்லுகிறார், ஞானி மிக அழகாக சொல்லுகிறார், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அதான் சொல்லுவார்கள், 5 வளையானது 50 வளையாது. அப்போ பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோமோ அதன்படி அதை அடிப்படையாக வைத்துதான் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால், இந்த சிறப்பு மிக்க நாளிலே 3 காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த நாளின் இறை செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். முதலாவது வாசியங்கள் பார்க்கலாம். மத்தேயு 18வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் மனம் திரும்பி 2வது வசனத்தை 3வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்திலே அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். முதலாவது காரியம், நாம் பிள்ளைகளை அங்கீகரிக்க வேண்டும். பிள்ளைகளை அங்கீகரிக்க வேண்டும்.
கிரேக்க ரோம சமூகத்திலே பிள்ளைகளுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் இல்லை, பிள்ளைகளுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை. குடும்ப வம்ச விருத்திக்கான ஒரு அடையாளமாகவே குழந்தைகள் பார்க்கப்பட்டார்கள். ஆரோக்கியமான குழந்தைகள் கொஞ்சம் மதிப்பு கொடுத்தார்கள். எதிர்காலத்தில் ஒரு நல்ல போர் வீரனாக வருவான் அப்படி என்று ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் இருந்தது. கிபி 90வது ஆண்டிலே வாழ்ந்த ரபி போஷா பென் உராக்கினாஸ் என்பவர் தன்னுடைய இதில் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், மிஷ்னாவில் அவர் அருமையாக எழுதுகிறார். காலை தூக்கம், மதிய போதை, காலை தூக்கம், மதிய போதை, பிள்ளைகளோடு குழந்தைகளோடு பேசுதல், அறிவற்ற மக்களோடு உட்கார்ந்து, இந்த 4 காரியத்தை செய்கிறவன் அதாவது மனிதனாக வாழ தகுதி அற்றவன் அப்படின்னு எழுதுகிறார். குழந்தைகளோடு நீ அதிக நேரம் செலவழித்தாலே, குழந்தைகளோடு நீ பேசினாலே அவங்க மனுஷனாக வாழ்வதற்கு தகுதியற்றவன் அப்படி என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ குழந்தைகளோடு பேசுவது எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? போதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது தண்ணி அடிச்சுட்டு படுத்து தூங்குறான், அவனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. யாரு? குழந்தைகளோடு நேரத்தை செலவிடுவது. இதுதான் குழந்தைகளுக்கு யதார்த்தமாக அன்றைக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம். அப்போ ஆண்டவர் இதுதான் கடவுள் இயேசு கிறிஸ்து ஒரு மாற்றத்தை, சமூக புரட்சி ஏற்படுத்துகிறார். முக்கியம் இல்லாத குழந்தைகளுக்கு முக்கியம் இல்லாத ஒரு சமூகத்திலே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஒரு குழந்தையை அழைத்து வந்து யாருக்கு நடுவில் நிற்கிறார்? அவர்கள் நடுவிலே நிறுத்தி. அது மிக முக்கியமான வாக்கு. சீடர்கள் இந்த காரியத்தை பார்த்து அதிர்ச்சித்தார்கள். இதுவரையும் சமூகத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை, பிள்ளைகளுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து குழந்தையை அழைத்து அவர்கள் நடுவிலே நிறுத்தி என்ன சொல்கிறார்? நீங்கள் மனம் திரும்பி யாரை போல் ஆகுங்கள்? பிள்ளைகள் போல் ஆகுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து பிள்ளைகளை அங்கீகரித்தார். மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை என்ன செய்யாதீர்கள், தடை பண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்ல. முதலாவது பெற்றோருடைய தலையாய கடமை பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? அங்கீகரிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு குடும்பத்திலே தந்தையின் வேலை பார்க்கிறார், தாயின் வேலை பார்க்கிறார். பிள்ளைகளிடத்திலே பேசுவதற்கு, பிள்ளைகள் என்ன சொல்ல வருகிறது என்பதை கேட்பதற்கு என்ன இல்லை, டைம் இல்லை. பிள்ளைகள் என்ன சொல்ல வருகிறது என்பதை கவனிப்பதற்கு நேரம் இல்லை. பிள்ளை ஏதோ ஒன்று சொல்ல முற்படுகின்ற போது, போடா அந்த பக்கம் போடா, தொந்தரவு பண்ணாத என்று துரத்தி விடுகிறோம். இப்போ பிள்ளைகளை உண்மையான அங்கீகரிக்கிற பெற்றோராக இருந்தால், என்னையா பிள்ளைகளை நாம் நேசிக்கலையா, அங்கீகரிக்கலையா சொல்லக்கூடும். ஆனால் செய்ய வேண்டிய இடத்துல நாம் கொட்டை விட்டு விடுகிறோம். ஒன்று லிசனிங், ஒன்று மிக முக்கியமானது. பிள்ளை என்ன சொல்ல வருகிறது, என்ன கேட்கிறது, அவைகளுக்கு பெற்றோர் செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவது, பிள்ளைகளோடு பேச வேண்டும், பிள்ளைகளோடு பேச வேண்டும், பிள்ளைகளை அன்பு கூற வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே இந்த மூன்றுமே இன்றைக்கு குறைந்து வருகிறதை கண்கூடாக நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு பெற்றோர் மதிப்பளிப்பதே இல்லை. ஏதோ சொல்றான், நம்மளை டிஸ்டர்ப் பண்றான், இருக்க விட மாட்டேங்கிறான், அப்படிதான் நாம் நினைக்கிறோம். ஆகையினாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு பிள்ளையை பிடிச்சு நடுவில் நிறுத்துகிறார், அங்கீகரிக்கிறார். அதான் சொல்கிறார், பிள்ளைகளை நாம் அங்கீகரிக்க வேண்டும். இது முதல் மிக முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவது,
இறை அறிவை புகுத்த வேண்டும். இறை அறிவை புகுத்த வேண்டும். வாசிகள் பார்க்கலாம். உபாகம் புஸ்தகம் இன்றைக்கு வாசித்து கேட்டேன். பழைய ஏற்பாட்டு பகுதி உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும் 9வது வசனமும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிப்பாயாக. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிப்பாயாக. நன்றாக கவனியுங்கள். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு எப்படி போதிப்பாயாக? கருத்தாய் போதிப்பாயாக. ஜான் லாக்ஸ், நான் சொல்ல லாக்ஸ் என்பவர் மிக அருமையாக சொல்லுகிறார், குழந்தைகள் மனது எழுதப்படாத கரும்பலகை. குழந்தைகள் மனது எழுதப்படாத கரும்பலகை. அப்போ அதுல நாம் என்ன எழுதுகிறோமோ அதுதான் கடைசி வரை நிலைநிற்கும். அப்போ ஞானத்திலே, நுண்ணறிவிலே, சன்மார்க்க பாதையிலே நற்கிரியை செய்த பிள்ளைகளாக வளர இறை அறிவு மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு பெற்றோர் பாருங்கள், எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். எல்லாம் சேர்த்த என்னை சேர்த்தான் சொல்றோம். அந்த டியூஷனுக்கு போனியா, இந்த டியூஷனுக்கு போனியா, ஞாயிற்றுக்கிழமையானாலும் பரவாயில்ல டியூஷனுக்கு ஓடிடு, சண்டே கிளாஸ் இருக்காட்டாலும் பரவாயில்ல அந்த கோச்சிங் போயிரு அப்படி என்று பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி அனுப்புகிறார்கள். கராத்தே கிளாஸுக்கு போ, இசை கிளாஸுக்கு போ, அது இது அப்படி என்று அந்த சண்டே கிளாஸுடைய முக்கியத்துவத்தை உணர மக்கள் அனுப்புகிறார். அப்போ பிள்ளைகள் எப்படி வளர்கிறது பாருங்க. இன்றைக்கு 14 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுடைய தற்கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எத்தனை வயது? 14 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுடைய தற்கொலை சதவீதம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கக்கூடிய மனதிடம் இல்லாமல் போகிறது. பிள்ளைகளுக்கு மேத்தமெட்டிக்ஸை கொடுக்கிறோம், கம்ப்யூட்டரை கொடுக்கிறோம், கராத்தையை கொடுக்கிறோம், வேற எல்லா உலகத்தில் என்னெல்லாம் உண்டோ எல்லாவற்றையும் பணத்தை செலவழித்து கொடுக்கிறோம். ஆனால் இலவசமாக கொடுக்கப்படுகின்ற இறை அறிவு இல்லாத காரணத்தினாலே மிக பரிதாபமாக பிள்ளைகள் இன்றைக்கு தங்களை மாய்த்துக் கொள்கிறார்கள். வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது, வாழ்க்கையின் சவால்களை எப்படி எதிர்கொள்வது, எப்படி முன்னோர்கள் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டார்கள், பக்தர்கள் எப்படி சவால்களை எதிர்கொண்டார்கள் என்பது பிள்ளைகளுக்கு தெரியாதல்லவா? முன்னாடி எந்த காலத்துல எல்லாம் இந்த +2 ரிசல்ட் வரும், SSLC ரிசல்ட் வரும், தோத்தான்னு சொன்னா எங்கேயாவது ஒன்று நடக்கும், ஒரு சூசைடு நடக்கும். ஆனா இப்ப பாருங்க, தோத்தவனும் சூசைட் பண்றான், பாஸ் ஆனவனும் சூசைட் பண்றான், வெற்றி பெற்றவனும் சூசைட் பண்ணுகிறான், தோத்தவனும் சூசைட் பண்ணுகிறான், அடுத்ததாக நீட்ல அடுத்த மார்க் வரலன்னா அடுத்து சூசைட் பண்ணுகிறான். எதற்கெடுத்தாலும் சூசைடு என்று பிள்ளைகள் ஓடி போகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அடிப்படை கொடுக்க வேண்டியதை பெற்றோர் கொடுக்கிறதில்லை. ஏன் என்று சொன்னால் அது இலவசமாக கிடைக்கிறது. இலவசத்துக்கு எப்போதுமே மதிப்பு இல்லை. இன்றைக்கு பாருங்கள், ஊடகங்களுடைய தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய மனதை அப்படியே கவ்வி பிடித்து வைத்திருக்கின்றன. அதான் யுனெஸ்கோ சொல்லுகிறது, 18 வயதிற்குள்ளாக டிவி பார்க்கிற ஒரு குழந்தை 18 வயதுக்குள்ளாக டிவியில 2 லட்சத்திற்கு மேற்பட்ட வன்முறை காட்சிகளை பார்க்கிறதா? 2 லட்சத்திற்கு மேற்பட்ட வன்முறை காட்சிகளை பிள்ளை பார்க்க. அப்போ எப்படித்தான் வளரும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகையினாலே தான் பிலிப்பு சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல்
பிலிப்பு திருச்சபைக்கு சொல்லும்போது மிக அருமையாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் எப்படி எண்ணுகிறேன்? நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அவரை பற்றியுள்ள அறிவு, இறை அறிவுக்காக என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா செல்வ சுகங்கள் எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு பவுலடிகளார் சொன்னார். இன்றைக்கு இறை அறிவுக்காக நாம் நஷ்டப்பட தயாரில்லை, இழக்க தயாரில்லை, நம்முடைய நேரத்தை கொடுக்க தயாரில்லை. ஆகையினாலே தான் பிள்ளை தடுமாறிக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை சவால்கள், தோல்விகள், பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றையும் அவர்களால் தைரியமாக மேற்கொள்ள முடியவில்லை. இறை அறிவை புகுத்த வேண்டும். அதான் மிக அருமையாக வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. இவைகளை உன் பிள்ளைகளுக்கு, கடவுளுடைய நியமங்களை, கட்டளைகளை, இறை வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்வாயாக? கருத்தாய் போதிப்பாயாக, போதிப்பாயாக அப்படி என்று சொல்லுகிறது. எந்த அளவுக்கு நாம் வசனங்களை படிக்க உற்சாகப்படுத்துகிறோம், இறை அறிவை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்துகிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்த 3வது, பிள்ளைகளுக்கு மாதிரியாக நாம் திகழ வேண்டும். பிள்ளைகளுக்கு மாதிரியாக திகழ வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள், அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. அது முதுமை மொழி. இன்றைக்கு அப்படி இல்லை. பெற்றோர் எவ்வளியோ அப்படியே பிள்ளையான. அதான் சொல்லுவார்கள், தாயை போல பிள்ளை நூலை போல சரி. அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் என்ன செய்திருக்கிறார்? அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ பெற்றோர் எப்படியோ அப்படிதான் பிள்ளை. அப்போ பெற்றோர் மாதிரியாக இருக்க வேண்டியது தலையாய கடமை. பிள்ளைகளுடைய வாழ்வு, பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறந்ததாக அமைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? பெற்றோர் மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு சிறு பையன் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் திருடி கொண்டிருந்தான். அதனுடைய சொந்தக்காரர் கையில் களவுமாக சிறு பையனை பிடித்து விட்டார். ஆதங்கத்தோடு கேட்டடே, இந்த சிறு வயதிலேயே நீ திருட ஆரம்பிச்சிட்டேங்கடா, பார், உன் அப்பா கிட்ட சொல்லி, உன் அப்பன்கிட்ட சொல்லி நான் எப்படி உனக்கு உதவி வாங்கி தாரேன் பாருடா அப்படின்ட்டு ஓனர் சிறுவனை பார்த்து சொன்னான். உடனே சிறுவன் சொன்னான், போங்க சார், இருந்து 4வது தெங்குல பாருங்க சார், என் அப்பா என்ன செய்திருக்காரு, நீங்க என்ன மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அடுத்த 4வது தென்னை மரத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறா? என் அப்பா உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க சொல்லி எனக்கு என்ன தண்டனை வாங்கி தர போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் ஓனர் சொன்னாங்க, ஐயா உன் அப்பனும் திருடனடா, இது எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு. எல்லா காரியத்திற்கும் பொருந்தும், எல்லா காரியத்திற்கும் பொருந்தும். நாம் எவ்வளியோ பிள்ளைகள் அவ்வளி. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அதான் ஜான் வெஸ்லி மெதடிஸ்ட் சர்ச்சினுடைய ஃபவுண்டர்ஸில் ஒருவரான ஜான் வெஸ்லி மிக அருமையாக சொன்னார், இங்கிலாந்தில் உள்ள அனைத்து வேத பண்டிதரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டதை விட என் தாயிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது அதிகம். இங்கிலாந்து தேசத்தில் உள்ள அனைத்து வேத பண்டிதரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டதை பார்க்கலும் என் தாயிடமிருந்து கிறிஸ்தவத்தை கற்றுக்கொண்டது அதிகம் என்று சொன்ன. அப்போ மாடல் மிக மிக முக்கியமா. அப்போ அதான் ஞானி சொல்கிறார், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்த முதலாவது பிள்ளைகளை அங்கீகரிக்க வேண்டும், அடுத்து இறை வார்த்தைகளை புகுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருப்போம்னா கரெக்டா இருப்பான், முதிர் வயதிலும் அதை என்ன செய்யாது இருப்பான்,
கைவிடாதிருப்பார், விடாதிருப்பார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆகையினால் திருச்சபையினுடைய முதுகெலும்பு எதுவென்று சொன்னால் ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைதான். எந்த இடத்துலையும் பாருங்க, ஒரு இடத்துல ஒரு திருச்சபை உருவாகிறது என்று சொன்னால் அங்க என்னதான் முதலாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கு? ஓய்வு நாள் பள்ளி தான், சண்டே ஸ்கூல் தான், அதுதான் அடிப்படை. ஆகவே சண்டே ஸ்கூல் ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பிள்ளைகளை, பங்கெடுக்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்தவும், பங்கெடுக்காத பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி அவர்களை பங்கெடுக்க வைப்பதும் நம்முடைய தலையாய கடமை. ஆகவே அன்பானவர்களே, நாம் உணர்வோம், நாம் சிந்திப்போம். சண்டே ஸ்கூலை ஆரம்பித்து வைத்தேன். அவர் அன்றைக்கு சாதாரணமாக ஆரம்பித்து வைத்த சண்டே ஸ்கூல் இன்றைக்கு உலகமெங்கும் பரவி பலனை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே ராபர்ட் ரைட்ஸினுடைய வாழ்வுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாமும் ஓய்வு நாள் பள்ளியின் முக்கியத்துவம் உணர்வோம். இறை வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு ஊட்ட, கற்றுக் கொடுக்க நாம் பிரயாசப்படுவோம். அதற்காக எதையும் இழக்க முன்வருவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக.